ஹாய் கைஸ், வெல்கம் பேக் திங்க் ப்ரோ. இன்னைக்கு நம்ம திங்க் ப்ரோல மொபைலில் இருக்கிற லைட் ரூம் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி இப்படி இருக்கிற ஒரு இமேஜை இந்த மாதிரி ப்ரொஃபஷனலான ஒரு சினிமேட்டிக் அவுட்புட்டுக்கு கொண்டு போகலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை நம்ம யூனிகார்ன் எடிட்டர்ஸ். நம்ம யூனிகார்ன் எடிட்டர்ஸில் ஆல் கைண்ட் ஆஃப் எடிட்டிங் ஒர்க்கு பெஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் எடிட்டிங் ஒர்க் தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணி ஒர்க் சாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஐபேடில் தான் எடிட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கேட்கலாம், என்னடா மொபைல் எடிட்டிங்னு போட்டு ஐபேடை தூக்கிட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட செட்டிங் எல்லாம் சேமாக தான் இருக்கும். ஐபேட்லேயும் சரி, ஆண்ட்ராய்ட்லேயும் சரி, என் பிசிலையுமே கிட்டத்தட்ட செட்டிங் எல்லாம் சேமாக தான் இருக்கும். ஸோ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஐபேடில் ஒர்க் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி ஐபேடில் ஒர்க் பண்ண போகிறேன். பட் உங்களோட மொபைல்லையும் சரி, பிசிலையும் சரி, செட்டிங் எல்லாம் சிமிலராக தான் இருக்கும். ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு என்ன ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறோமோ அந்த ஃபோட்டோ நம்ம லைட் ரூமில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வெட்டிங்கில் எடுத்த ஒரு கப்பலோட பிக்ஸை தான் நான் இன்றைக்கி எடிட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எந்த ஒரு இடத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போனா தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணிடலாம் எப்பயும் போல். ஸோ இந்த லைட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேபுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்போசர் வேல்யூவை லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன், ஒரு -4.6 அந்த ரேஞ்சில் வச்சுக்கிறேன். தென் பார்த்துக்கிட்டிங்கன்னா கான்ட்ராஸ்டையும் கம்மி பண்ணிக்கோங்க. நான் கான்ட்ராஸ்ட் ஒரு -22 அந்த ரேஞ்சில் வச்சுக்கிறேன். ஓகே, இது நல்லா பெட்டராக இருக்குது. தென் நம்ம ஹைலைட்ஸையும் ரொம்ப நல்லா கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஹைலைட்ஸை நான் கிட்டத்தட்ட ஒரு 88 அந்த ரேஞ்ச் அளவுக்கு மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே கைஸ், தென் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ ஷேடோஸை இன்க்ரீஸ் பண்ணிடலாம், அதாவது ப்ளஸுக்கு கொண்டு போயிடலாம். நம்ம ஒரு 33 அந்த ரேஞ்சில் வச்சுக்கலாம். தென் ஒயிட்ஸையும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு பிளாக்ஸை மைனஸ் பண்ணிக்கலாம். பிளாக்ஸை மைனஸ் பண்ணுறதுனால நம்ம இமேஜுக்கு ஒரு டீட்டெயில் ஆட் ஆகுது. ஸோ நம்ம இப்போ பிளாக்ஸை ஒரு -40 சம்திங் வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு பிஃபோர் ஆஃப்டர் செக் பண்ணிடலாம். திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். இப்போ நமக்கு ஒரு லைட்டிங் கண்டிஷனில் நம்ம ஓரளவுக்கு பேசிக்காக எடிட் பண்ணியாச்சு. தென் நம்ம செகண்ட் ஸ்டெப்பை என்ன பண்ணலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே உங்களுக்கு ஒரு கேர்வ் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு கேர்வ் ஆட் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒயிட் கலர், நம்ம ஒயிட் கலர் இப்போ எடிட் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கிறேன், இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கிறேன். இப்போ இந்த டாட்டை நான் கிட்டத்தட்ட ஒரு எஸ் டைப்புக்கு கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த டாட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இப்போ ஒரு எஸ் மாதிரி இருக்கும். இது நீங்கள் ப்ராப்பராக எஸ் மாதிரி கொண்டு போகணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படி கொண்டு போனீங்கன்னா உங்கள் இமேஜுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போகும். ஸோ இதை நான் ஒவ்வொரு இமேஜுக்கு இந்த வேல்யூ மாறும், இந்த எஸ்ஸோட வேல்யூ மாறும். நான் இந்த இமேஜுக்கு எனக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்திருக்கு, நான் இதையும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், தென் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம டேரெக்டாக ப்ளூக்கு போயிடலாம். ப்ளூவில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா இதோட ஷேடோஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். சென்டரில் இது பண்ணிங்கன்னா மிட் டோன்ஸ் அண்ட் டாப்பில் இது பண்ணிங்கன்னா இதோட ஹைலைட்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹைலைட்ஸை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சென்டரில் ஒரு டாட் வச்சுருக்கேன், வச்சுட்டு நான் மேலே இருக்கிற ஹைலைட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறப்ப பாருங்கமே, இந்த ஸ்கையோட டோன் நல்லா ப்ளூ ஆகுது. பட் நமக்கு ரொம்ப ரிச்சான ப்ளூ வேணாம், நம்ம ஒரு அளவுக்கு மட்டும் கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இது எனக்கு ஓகேவா இருக்குது. தென் இப்போ நமக்கு ஒரு ஷேடோஸில் ஒரு ப்ளூ ஆட் ஆனால் நல்ல ஒரு ட்ராமாட்டிக் ஒரு லுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம லைட்டாக செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம லைட்டாக ஷேடோஸ்லேயும் அந்த ப்ளூ ஆட் பண்ணிக்கிறோம். இது ஒரு நல்ல லுக்கு நமக்கு இமேஜுக்கு வந்திருக்கு. தென் இப்போ நம்ம ரெட்டுக்கு போயிடலாம். க்ரீனை டச் பண்ண வேணாம் இப்போதைக்கு. ரெட்டுக்கு போயிட்டு சேம் ப்ராசஸ், சென்டரில் ஒரு டாட் வச்சுக்கிறோம். இப்போ ஷேடோஸை நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு பிஃபோர் ஆஃப்டர் காமிக்கிறேன். இமேஜை நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் இமேஜை நல்லா ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெட்க்கு இந்த சைடு கொண்டு போகிறேன். உங்களுக்கு பார்த்தீங்களா, அந்த ஹேரில் ஷேடோஸ் க்ரீன் கலர் ஆட் ஆகுது. நமக்கு ஓரளவுக்கு இந்த வேல்யூக்கு வச்சுக்கலாம். ஓகே, இது பர்ஃபெக்டாக இருக்குது. தென் இதோட ஹைலைட்ஸையும் நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹைலைட்ஸையும் கிட்டத்தட்ட நீங்கள் கீழே கொண்டு வந்தீங்கன்னா இது ஒரு க்ரீன் ஃபேமிலிக்கு இதாகும். ஓகே, இப்போ நம்ம ஹைலைட்ஸையும் கொண்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பிஃபோர் ஆஃப்டர் செக் பண்ணிடலாம். திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். இப்போயே நமக்கு ஒரு நல்ல டோன் கிடச்சிருக்கு.
தென் வந்து இது க்ரீனில் வச்சுட்டு நம்ம க்ரீனை இப்படி கீழேருந்து அப் பண்ணிங்கன்னா க்ரீனோட ஷேடோஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம இதை வந்து லைட்டாக மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போயே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல சினிமேட்டிக் லுக் வந்துருச்சு. இதுக்கு அடுத்து நம்ம வந்து டேரெக்டாக கலர் டேபுக்கு போயிடலாம். கலர் டேபுக்கு போயிட்டு விப்ரன்ஸை வந்து நான் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஒரு 20 கிட்ட வச்சுக்கிறேன். தென் வந்து சேச்சுரேஷனை லைட்டாக மைனஸ் பண்ணிக்கிறேன், ஒரு -14 வச்சுக்கிறேன். என்னோட இமேஜுக்கு இந்த வேல்யூ பர்ஃபெக்டாக இருக்குது. தென் வந்து கலர் மிக்சருக்கு போயிடலாம். கலர் மிக்சரில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த க்ரீனை செலக்ட் பண்ணிக்கலாம். க்ரீனை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரீனோட சேச்சுரேஷன் வழியை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 20 வச்சுக்கிறேன். தென் வந்து நம்ம இப்போ க்ரீனில் வந்துட்டு இந்த ஹியூ டேப் வந்து லைட்டாக ப்ளஸ்ஸுக்கு கொண்டு போயிடலாம். நான் +30 சம்திங் வச்சுருக்கேன், 27 வச்சுருக்கேன். தென் வந்து நம்ம இப்போ எல்லோவில் லைட்டாக ப்ளே பண்ணலாம். எல்லோவை கிளிக் பண்ணிவிட்டு எல்லோவை நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணிங்கன்னா எல்லோவில் இருக்கிறது ஃபுல்லாக க்ரீனுக்கு மாறும். ஸோ நம்ம இப்போ இதை வந்து ஹியூவில் போயிட்டு நம்ம +52 வச்சுக்கிறோம். இந்த வேல்யூ நம்ம இமேஜுக்கு ஓகேவா இருக்குது. சேச்சுரேஷனை லைட்டாக மைனஸ் பண்ணிக்கலாம், மைல்டாக மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் வந்து ப்ளூவில் லைட்டாக சேச்சுரேஷன் கூட்டி பார்க்கலாம். லைட்டாக கூட்டிட்டு தென் வந்து ஹியூ டேப்பில் வந்து லைட்டாக இந்த சைடு கொண்டு போயிடலாம், மைனஸ்க்கு -13 வச்சுக்கிறேன். இது ஒரு நல்ல வேல்யூவாக இருக்குது நம்ம இமேஜுக்கு. ஸோ இப்போ இந்த எல்லோ வேல்யூ லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை டீசேச்சுரேட் பண்ணோம்னா அந்த இடம் கொஞ்சம் நமக்கு அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் லைட்டாக சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் வந்து காஸ்டியூமில் இருக்கிற இந்த கலரை, மெஜந்தா கலரை நம்ம லைட்டாக பூஸ்ட் பண்ணிக்கலாம். மெஜந்தா அண்ட் பர்பிள் கலரு, இந்த 2 கலரையும் பூஸ்ட் பண்ணோம்னா நம்ம இமேஜ் வந்து அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற கான்ட்ராஸ்ட் லுக் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் 2 கலரே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ ஒரு பிஃபோர் ஆஃப்டர் செக் பண்ணிடலாம். என்ன மாதிரியான ஒரு அவுட்புட்டை நம்ம ரீச் பண்ணியிருக்கோம்னு செக் பண்ணுறக்காண்டி திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். இப்போயே நம்ம ஒரு சூப்பரான ஒரு கலர் கிரேடை கொண்டு வந்துட்டோம். பட் இன்னுமே நம்ம நிறையா ஒர்க் பண்ணலாம். ஸோ இதில் போயிட்டு ஆரஞ்சில் போயிட்டு நம்ம ஃபேஸோட கலரை லைட்டாக வந்து இந்த லூமினன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை லைட்டாக புஷ் பண்ணோம்னா நம்ம ஃபேஸோட கலர் வந்து இன்னும் நல்லா பிரைட்டன் ஆகும். தென் வந்து ரெட்லேயும் பண்ணலாம். இப்போ நான் லூமினன்ஸில் போயிட்டு இதை வந்து நான் லைட்டாக -3க்கு வச்சுக்கிறேன். இந்த ஃபேஸோட கலர், அதாவது ரெட்டு அண்ட் ஆரஞ்சு, இதில் நீங்கள் ப்ளே பண்ணுறப்ப ஃபேஸோட கலர் வந்து இதில் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஃபேஸில் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெட் ஆரஞ்சு இதில் தான் மேஜராக எல்லா இமேஜஸ்லேயும் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தென் பார்த்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கலர் வீலில் லைட்டாக இப்போதைக்கு ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் மிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்களா கலர் கிரேடிங்னு இருக்கும், அதில் தான் உங்களுக்கு கலர் வீல் இருக்கும். ஸோ இந்த கலர் வீலுக்குள்ளே போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா தனித்தனி டேப் இருக்கும், மிட் டவுன்ஸ் ஹைலைட்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஹைலைட்ஸில் விளாட்லாம். ஹைலைட்ஸில் போயிட்டு நம்ம லைட்டாக அந்த எல்லோ வித் ஆரஞ்சு அந்த இதுக்கு லைட்டாக மைல்டாக வச்சுக்கலாம். தென் வந்து மிட் டோன்ஸை வந்து நம்ம என்ன கலருக்கு சேஞ்ச் பண்ணால் ஓகேவா இருக்குன்னு செக் பண்ணிடுவோம். ஸோ நம்ம மிட் டோன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லைட்டாக அந்த க்ரீன் வித் எல்லோ அந்த இதில் மேலே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் வந்து எப்பயும் போல் ஷேடோஸை வந்து நம்ம ப்ளூ ஃபேமிலிக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ இது வந்து நம்மளோட இமேஜுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மேட்சாக இருக்குது. தென் வந்து இந்த குளோபலாக ஒரு கலர் கண்ட்ரோலுக்கு தனியாக வீல் இருக்கும், இந்த சைடு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி எல்லோ சைட் கொண்டு போயிடலாம். இது வந்து நம்ம இமேஜுக்கு ஒரு நேச்சுரல் வார்ம் லுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து ஒரு நல்ல கலர் கிரேட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. தென் வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மாஸ்கிங்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த மாஸ்கிங் ஆப்ஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃப்ரீ வெர்ஷனில் வந்து அவைலபிளாக இருக்காது. ஸோ இது வந்து பெய்டு வெர்ஷன்னால இதில் வந்து மாஸ்கிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து மாஸ்கிங் அவைலபிளாக இல்லைன்னா நீங்கள் வந்து கிராக் வெர்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம், பட் நாட் ரெக்கமெண்டபிள். இப்போ வந்து நான் இது பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் மாஸ்கிங்கில் லைட்டாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செலக்ட் பேக்ரவுண்டுன்னு கொடுத்துட்டு இமேஜில் இருக்க பேக்ரவுண்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டேன். தென் வந்துட்டு இதில் வந்து கிரேடியன்ட் கொடுத்து இதில் போயிட்டு இந்த இதில் கீழே பார்த்தீங்களா, கீழே ஒரு ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அட்டு மாஸ்க்குன்னு இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் ஃப்ரம் மாஸ்க் அப்படின்னு இருக்கும். இந்த சப்ட்ராக்ட் ஃப்ரம் மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் இந்த லீனியர் கிரேடியன்ட் கொடுத்து இப்படி சும்மா ட்ராக் பண்ணேன்னா இப்போ நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் இந்த கீழே அந்த சப்ஜெக்டில் வந்து ஆட் ஆகாது. இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த பின்னாடி மலைகள் ஸ்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளேஸில் தான் வந்து இப்போ நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் ஆட் ஆகும். ஸோ நம்ம இதை செலக்ட் பண்ணிவிட்டு
தென் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எஃபெக்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா டெக்ஸ்சர் இருக்கும். டெக்ஸ்சரை ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. கிளாரிட்டி இருக்கும், கிளாரிட்டியை ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. தென் வந்து இந்த டிஹைன்ஸ்ன்னு இருக்கும், இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா ஓவராக வந்து நம்ம இமேஜுக்கு வந்து ஒரு ஒரு லைட்டு வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு 40 வச்சுருக்கேன், என்னோட இமேஜுக்கு இது ஓகேவா இருக்குது. தென் வந்து இதோட கலரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனாலும் சிம்பிளாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது லைட்ஸ்குள்ளே போயிட்டு இதோட பிரைட்னஸ் வேல்யூ வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலருக்குள்ளே போயிட்டு இதோட டெம்பரேச்சரை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த ஃபாகி எஃபெக்ட் வந்து க்ரீனில் இருக்கணுமா, ப்ளூவில் இருக்கணுமா, எல்லோவில் இருக்கணுமான்னு சொல்லிட்டு நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நான் லைட்டாக ப்ளூ வச்சுட்டு அப்படியே க்ரீனுக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். இந்த டின்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபுல்லாக நீங்கள் க்ரீன் சைடு இது பண்ணிங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு நேச்சுரலாக இருக்கும் இந்த லுக்கு. ஸோ நான் லைட்டாக ப்ளூவையும் கொடுத்துட்டு தென் வந்து இதில் ஹைலைட்ஸ் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஹைலைட்ஸ் அண்ட் ஒயிட்ஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஒயிட்ஸை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ண வேணாம், லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், தென் வந்து நான் பிளாக்ஸை வந்து கொஞ்சம் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் வேல்யூ நம்ம லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போவே இதுவே வந்து ஒரு நல்ல ஒரு லுக்கு கிடச்சிருக்கு நம்ம இமேஜுக்கு. ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் கூட டெம்பரேச்சரை கம்மி பண்ணிக்கிறேன், அந்த பின்னாடி மாஸ்க் க்ரியேட் பண்ணோம்ல. ஸோ ஓகே கைஸ், இப்போ இது நல்ல ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது. தென் வந்து இப்போ நம்ம சப்ஜெக்டை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாஸ்க்குள்ளே போயிட்டு சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிங்கன்னா சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு தனியாக செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் இதில் எஃபெக்ட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் லைட்டாக இதில் வந்து கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து டெக்ஸ்சரையும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுனால நம்ம சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் மோர் கான்ட்ராஸ்ட் லுக்கு கிடைக்கும். அதாவது பேக்ரவுண்ட் வந்து நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி ஃப்ளோவாக இருக்கும், பட் சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் லுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காண்டி தான் இதை நம்ம பண்ணுறோம். ஸோ நான் ஒரு பிஃபோர் ஆஃப்டர் செக் பண்ணுறேன் பாருங்க. திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜுக்கு ஒரு மோர் கான்ட்ராஸ்ட் லுக்கு கிடைக்குது. ஸோ பார்க்கவே ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் லுக்கு கிடைக்குது. அண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா கிராஸ், இதுக்குமே இந்த இதை வேல்யூ ஆட் பண்ணலாம். ஸோ எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செலக்ட் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அண்ட் வந்து இந்த ப்ளஸ் மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு சப்ட்ராக்ட் ஃப்ரம் மாஸ்க் கொடுத்துட்டு இந்த லீனியர் கிரேடியன்ட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கை அண்ட் மவுண்டனை வந்து செலக்ட் பண்ணோம். கீழே இருக்க கிராஸ் எல்லாம் எரேஸ் பண்ணோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம கீழே இருக்கிற கிராஸை ஃபுல்லாக விட்டுட்டு அந்த ஸ்கை அண்ட் மவுண்டனை ஃபுல்லாக இப்போ எரேஸ் பண்ணிட்டோம். சிம்பிள் கான்செப்ட் தான். மாஸ்கிங்கிறது பேக்ரவுண்டை தனியாக செலக்ட் பண்ணுறோம், சப்ஜெக்டை தனியாக செலக்ட் பண்ணுறோம், அண்ட் வந்து சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து எவ்வளோ கிளாரிட்டி வேணும், எவ்வளோ ஷார்ப்னஸ் வேணும், அண்ட் எவ்வளோ லைட்டிங் வேணும்ன்ட்டு தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ணுறோம். இப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனால நம்ம இமேஜுக்கு வந்து ஒரு மோர் டைனமிக் லுக்கு வந்து கிடைக்கும். ஸோ மோர் டைமென்ஷன் கிடைக்கும். இது வந்து நம்ம இமேஜுக்கு பார்க்குறப்பே ஒரு நல்ல அட்ராக்டிவ் லுக்கையும் கொடுக்கும். ஸோ நம்ம இமேஜ் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கிராஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த நம்ம சப்ஜெக்ட் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கிளாரிட்டி, டெக்ஸ்சர், இந்த டிஹென்ஸை லைட்டாக ப்ளஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கமே, ஸோ இப்போ இதுக்கு ஒரு பிஃபோர் ஆஃப்டர் காமிக்கிறேன். திஸ் இஸ் பிஃபோர், இது வந்து நார்மலாக இருந்தது. இப்போ நம்ம அந்த கிராஸுக்கு வந்து டீட்டெயில் ஆட் பண்ணக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். திஸ் இஸ் ஆஃப்டர். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிராஸுக்கு வந்து ஒரு நல்ல டீட்டெயில் ஆட் ஆனதுனால நம்ம இமேஜுக்கு வந்து ஒரு நல்ல லுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம இன்னும் லைட்டாக வந்து பிரைட்னஸ் கொடுத்து அதை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். ஸோ நான் லைட்டாக எக்ஸ்போசர் வேல்யூ கொடுத்துக்கிறேன். தென் வந்து பிளாக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், அதாவது மைனஸ் பண்ணிவிட்டு ஷேடோஸோட வேல்யூ லைட்டாக ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு லுக்கில் இருக்குது. ஸோ இப்போ ஒரு பிஃபோர் ஆஃப்டர் செக் பண்ணிடலாம். திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற மொபைல்லையே இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான சினிமேட்டிக் கலர் கிரேடை நீங்கள் பண்ணலாம் உங்களோட இமேஜஸ்க்கு. ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு இமேஜ் கரெக்டான லைட்டிங்கில் எடுத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அவுட்புட்டை நீங்கள் உங்கள் மொபைல்லே கொண்டு வரலாம். ஸோ நம்ம வந்து பிசி இருந்தால் தான் எடிட் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ அதோட பர்பஸ் வந்து வேறு, ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதுக்கு நம்ம பிசி யூஸ் பண்ணி தான் ஆகணும் கம்பல்சரி. ஸோ இதுலேயும் ப்ரொஃபஷ்னலாக பண்ணலாம். இதில் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் நம்ம இந்த சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதுக்கு, ஸோ நம்ம பர்சனல் யூசேஜ் அண்ட் வந்து கலர் கிரேட் மட்டும் பண்ணி கொடுத்தா போதும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற மொபைலை வச்சே நம்ம மோஸ்ட் பவர்ஃபுல் டூல்ஸ் எல்லாம் இதுலேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுலேயே நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் லுக்ஸை கொண்டு வரலாம். ஸோ இந்த எடிட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோக்கு நம்மளோட பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் தட்டி விட்ருங்க. அப்போனா தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்கள்ட்ட டக்குன்னு வரும். நீங்களும் நிறைய இன்ஃபர்மேஷனை வேகமாக தெரிஞ்சுக்கலாம்.
ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.